ஸ்தோத்திரிக்கிறோம். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், இயற்கை எல்லாம் மாறலாம், இதெல்லாம் அழிந்து போகலாம். ஆனால் அவருடைய வார்த்தை என்ன பண்ணாது, ஒரு நாளும் அழிந்து போகாது. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. நம்மை படைக்கும் போதவே அவருடைய ஜீவனை கொடுத்து தான் ஆண்டவர் படைத்தார். கடந்த நாட்களிலே ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மாத்திரம் நமக்கு ஜீவன் கொடுக்கல, நம்மை படைக்கும் போதவே அவருடைய ஜீவனை கொடுத்து தான் படைத்திருக்கிறார். மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் என்ன பண்ணினாரா, ஊதினார். அவருடைய ஜீவனை கொடுத்து தான் ஒரு மனுஷன் ஆண்டவர் என்ன பண்ணார், படைத்தார். இப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆதாம் படைக்கும் போதவே கர்த்தர் ஜீவன் கொடுத்து தான் படைத்தார். அதே போல் எனக்காக மரிக்கும் போது கூட அவர் ஜீவனை கொடுத்து தான் அவர் என்ன பண்ணார், மரித்தார். மறுபடியும் அவருடைய வார்த்தையினால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவார்கள், எழுந்திருப்பார்கள். எக்காலம் சத்தம் துணிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன பண்ணுவார்கள், மறுபடியும் கர்த்தர் எனக்கு அவன் என்ன பண்ணுவார், ஜீவனை கொடுப்பார். நான் மரித்தாலும் அவருடைய வார்த்தையினாலே நான் என்ன பண்ணுவேன், கடைசி நாட்களில் நான் எழுந்து நிற்பேன். அல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை தான் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் நம்ம எதே நம்ம நம்புகிறோமோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்புங்க. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, உயிர் பிறக்கிறதா இருக்கிறது, நம்மை வாழ வைக்கிறதா இருக்கிறது, நம்மை ஆசீர்வாதமாக நடத்தும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆதாமுக்கு ஆண்டவர் ஜீவன் கொடுத்தாரா, ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரா, ஜீவ ஆத்மாவா மானானா? அதே போல் சிலுவையில் ஆண்டவர் நமக்காக அவர் ஜீவன் கொடுத்ததுனால அவருடைய மீட்பினால் இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், ஃப்ரீடம், சுதந்திரமாக நம்ம என்ன பண்ணுகிறோம், இருக்கிறோம். இந்த சுதந்திரத்தை கெடுக்க பிசாசானவனும் சரி, இந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அநேக பேர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம இந்த சுதந்திரத்தை தேவனுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம மறு வாசிப்போம். ஒருவர் யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாகி என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராத போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். தேவன் என் பலனாயிருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு 5 ஆசீர்வாதத்தை நான் சொல்கிறேன். முதலாவதாக கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், கனப்படுத்துவார். அல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், எல்லாம் கையை பிடிச்சி கூட நான் பண்ணுங்க, 2-3 குளிக்கு நான் பண்ணுங்க, சொல்லுங்கள், ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை கனப்படுத்துவார். கடந்த 6 மாதங்களும் மனிதர்கள் உங்களை கனவீனப்படுத்தினாலும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், கனப்படுத்துவார். முதல் ஆசீர்வாதம். அப்படியே கையை பிடிச்சி கொள்ளுங்க பார்க்கலாம், விடாதீங்க. 6 ஆசீர்வாதத்தை இருக்கிறது, 5 ஆசீர்வாதம் இருக்கிறது. முதல் ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், கனப்படுத்துவார். 2வதாக கர்த்தர் உங்கள் உழைப்புக்கு பலன் ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார். பிடிச்சி கையை பிடிச்சி சொல்லுங்களேன், ஒரு ஆசீர்வாதத்தோடு போதும் முடிச்சுக்கிட்டாங்க போல ஆண்கள். அல்லேலூயா. உங்கள் உழைப்புக்கு பலன் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உண்டாக்குவார். 3வதாக உங்கள் சோர்வுக்கு பதிலாக புதிய பலன் ஆண்டவனா பண்ணுவார், கொடுப்பார். அல்லேலூயா. உங்கள் சோர்வுக்கு பதிலாக புதிய பலன் ஆண்டவனா பண்ணுவார், கொடுப்பார். 4வதாக மனிதர்கள் காணாததை தேவன் காண செய்வார். அல்லேலூயா. என் கண்கள் காணாததை கர்த்தர் காண செய்வார். 5வதாக நீங்கள் அழைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற தேவன் உங்களுக்கு வல்லமை கொடுப்பார். அல்லேலூயா. நான் அழைக்கப்பட்ட அழைப்பை எதற்காக ஆண்டவர் எனக்கு நியமித்தாரோ அதை செய்து முடிக்க கர்த்தர் வல்லமை கொடுப்பார். அல்லேலூயா.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்துருங்க பார்க்கலாம். யாக்கோபை தம்மிடத்தில் திரும்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமது தாசனா உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராது போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாயிருப்பார். அல்லேலூயா. ஒரு மூன்று பாயிண்ட் மாத்திரம் என்ன பண்ணுங்களா சுருக்கமாக நம்ம தியானித்து நம்ம கடந்து போவோம். இந்த 5 ஆசீர்வாதத்தை நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. கர்த்தர் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை என்ன பண்ணுவா ஆசீர்வதிப்பா. நீங்கள் அதை அறிக்கை செய்யணும். நீங்கள் அந்த வார்த்தை நீங்கள் என்ன பண்ணணும் நம்புவீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார். முதலாவதாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசாயா அதே 49வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இப்போ நம்ம வாசிப்போமா. தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள், தாயின் கர்ப்பத்தில் இருந்து முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். முதலாவதாக ஒரு பாயிண்ட், தேவன் உங்களை ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவன் பண்ணுகிறார், உருவாக்குகிறார். அல்லேலூயா. தேவன் உங்களை ஒரு நோக்கத்துக்காக, ஒரு திட்டத்திற்காக, அவருடைய சித்தத்திற்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவன் பண்ணுகிறார், உங்களை உருவாக்குகிறார். எங்கே என்ன உருவாக்க ஆரம்பிக்கிறாருன்னா, தாயின் கருவில் இருக்கும் போதவே, கரு உருவாகும் போதவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் பண்ணுகிறார், திட்டமிடுகிறார். நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஆண்டவன் பண்ணுகிறார், யோசித்து வச்சிருக்கிறார். நான் என்னென்னலாம் பண்ண போகிறேனோ, நான் என்னென்னலாம் செய்ய போகிறேன்னு ஆண்டவன் பண்ணுகிறார். ஞாபக புஸ்தகத்தில் எல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சுக்கிறார். இவன் இதை செஞ்சானா டிக்கு, இதை செய்யலையா டிக்கு. நான் வளரும் போதவே என்னென்ன செய்வேன் என்று சொல்லி ஆண்டவன் பண்ணுகிறார், எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களை கவனிங்கள், தாயின் கர்ப்பத்தில் இருந்து முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். வாசிங்க, 5 வரைக்கும் வாசிங்க. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நீளினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. இஸ்ரவேலே, நான் உன்னில் நான் பண்ணுவேன், மகிமைப்படுவேன். அவர் நோக்கத்துக்காக நம்மை உருவாக்கி இருக்கிறார். அந்த நோக்கத்தை நம்ம சரியாய் நம்ம செய்யும்போது, அந்த நோக்கத்தை நம்ம சரியாய் பயன்படுத்தும் போது கர்த்தர் நம்மில் என்ன பண்ணுவார், மகிமைப்படுவார். நான் இந்த பாப்பாவுக்கு ஒரு வேலை சொல்லுகிறேன், அந்த பாப்பா செய்து முடிக்கிறது இல்லையோ, ஆனால் செய்யும் போதே நான் என்ன பண்ணுகிறேன், நான் பார்க்குறேன், பரவாயில்ல சொன்ன வேலை செய்யுது, அதை நினச்சி நான் என்ன பண்ணுவேன், நான் சந்தோஷப்படுவேன். அதே போல தான் கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உருவாக்குகிறார். அந்த நோக்கத்துக்காக நீங்கள் சரியாய் நீங்கள் பயன்படுத்தும் போது, அந்த நோக்கத்தின் வழியாய் நீங்கள் கடந்து போகும்போதவே கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், மகிமைப்படுவாரா. உங்களுக்கு வேண்டிய ஆலோசனை, அந்த பாதையில் போக, அந்த உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை, உங்களுக்கு வேண்டிய பலனை, உங்களுக்கு வேண்டிய வல்லமை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார். நீங்கள் உருவாகுவதற்கு, அந்த நோக்கத்தை செய்து முடிப்பதற்கு என்னென்ன வேணும் ஆண்டவரிடத்தில் கேட்டாலும் கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவா, செய்வா. அந்த பாப்பா கிட்ட நான் சொல்லுகிறேன், ஒரு வேலையை சொல்லுகிறேன், அந்த வேலை என்ன பண்ணுகிறா, செய்கிறா, ஆயத்தமாக இருக்கிறா. அந்த வேலை செய்வதற்கு ஒரு பொருள் தேவைப்படுது. இப்போ நம்ம சபை நம்ம சுற்றி நம்ம என்ன பண்ணுகிறோம், க்ளீன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறேன், நீங்கள் செய்து ஆயத்தமாக இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இறங்கி என்ன பண்ணுறீங்க, செய்கிறதுக்கு நான் அந்த புல்லெல்லாம் என்ன பண்ணுங்க, கையில் பிடுங்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் எங்கிட்ட வந்து என்ன பண்ணீங்க, ஒரு கேட்பீங்க, ஐயா மம்டி இல்லை, மம்டி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக என்ன பண்ணிவிடுவோம், செய்து முடிச்சிடுவோம்.
நீங்கள் சொல்லும் போது அதை நான் என்ன பண்ணுவேன், நான் கொடுப்பேன மாட்டேனா? அதே போல் கர்த்தர் என்ன பண்ணுவா, கொடுப்பா. அவருடைய நோக்கத்துக்கு நீங்கள் கடந்து போகும்போது, அவர் நோக்கத்தை நீங்கள் சரியாக நீங்கள் செய்யும்போது, அந்த நோக்கத்துக்காக நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் நிச்சயமாக அவர் என்ன பண்ணுவா, செய்வா. அல்லேலூயா. அதனால தான் முதல் பாயிண்ட், தேவன் உங்களை ஒரு நோக்கத்துக்காக என்ன பண்ணுகிறார், உருவாக்குகிறார். அல்லேலூயா. வாசிடுங்க. அதற்கு நான் 4வது வசனம், விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் ஏத்துமாய் என் பலனை செலவழிக்கிறேன், ஆகியிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். அல்லேலூயா. இந்த நோக்கத்தை நீங்கள் சரியாய் செய்யும்போது பலன் முடிவில் தான் நான் பண்ணும் கிடைக்கும். அல்லேலூயா. பலன் முடிவில் தான் நான் பண்ணும் கிடைக்கும். செஞ்சுன்னு இருக்கும் போதவே அது கிடைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. அந்த திட்டம் செய்து முடித்தாதான், அந்த நோக்கம் நிறைவேறின பின்பு தான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார், வைத்திருக்கிறார். ஒரு வசனம் ஞாபகம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு, அது எங்கே விளங்கும்னா முடிவிலே, கடைசியில் தான் என்ன பண்ணும், விளங்கும். கடைசியில் தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், வச்சிருக்கிறார். ஆரம்பத்தில் ஆசீர்வாதத்தை காட்டுவார், இடையிலும் கர்த்தர் காட்டுவார். ஆனால் நான் பெற்றுக்கொள்ள முடியல நம்ம என்ன பண்ணக்கூடாது, தயங்கக்கூடாது. அவிசுவாசம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. பெற்றுக்கொள்ளுவேன். அந்த நோக்கத்துக்கு நேராக, அந்த தரிசனத்துக்கு நேராக நம்ம கடந்து போகணும். தரிசனத்தை பார்த்து ஐயோ இன்னும் பெற்றுக்கொள்ளலையே, அந்த நோக்கத்தை இன்னும் நான் நிறைவேற்றலையே நம்ம தலங்கி நிற்காம சோர்ந்து போகாம பெற்றுக்கொள்ளுவேன். நான் போய் கடந்து போனால் தான் ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ணுவேன், பெற்றுக்கொள்ளுவேன். அந்த ஓட்ட பந்தயம் ஓடினாலும் பரிசு இல்லை, யார் ஃபஸ்ட்டு வராங்களோ, யார் ஜெயிக்கிறாங்களோ. அதனால தான் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, பந்தய பொருளுக்காக நான் என்ன பண்ணுகிறேன், லக்கை நோக்கி நான் என்ன பண்ண. எனக்கு லக்கு எங்கே வச்சுருக்குதுன்னா ஓடுறதுக்காக அல்ல, இல்லை ஓடின்னு இருக்கிற போது நடுவில் வரணும்னா இல்லை, கடைசியில் தான் யார் அந்த ரிப்பனை கிராஸ் பண்ணுறாங்களோ, முதல்ல கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் லக்கு. அவங்க தான் என்ன பண்ணுகிறார்கள், பந்தய பொருளுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதத்தை அவங்க என்ன பண்ணுகிறார்கள், பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் தாயின் கருவிலே உருவாகும் போதவே ஒரு நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், உங்களை உருவாக்கிக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவரே நான் பிறந்து இத்தனை வருஷம் ஆச்சு, நான் பிறந்த ஒரு 26 வயசு ஆச்சு. ஆனாலும் இந்த 26 வயசு, இந்த 2026ஆம் ஆண்டு 6 மாதத்தில் நோக்கத்தை நான் சரியாய் புரிந்து கொள்ளாமல் இருப்பேன். ஆனால் இந்த மாதத்தில் புரிந்து கொண்டு உம்முடைய நோக்கத்துக்காக நான் சரியாய் நான் ஓடும்போது இந்த மாதத்தில் முடிவிலே கர்த்தர் உங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு 2 பேரை மாத்திரம் என்ன பண்ணுகிறேன், காட்டுகிறேன். நோக்கத்துக்காக கர்த்தர் அவர்களை என்ன பண்ணினார், பயன்படுத்தினார். ஏசையா நம்ம வாசிச்சிட்டோம்ல, ஏசையா 49:5 வாசிச்சிட்டோமா? இல்லை, எரோமியா எடுத்துக்கோங்க. எரோமியா 1ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச வசனம் தான். 5லேருந்து வாசிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகத்திற்கு முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகத்திற்கு முன்னே உன்னை நான் அறிந்தேன். அல்லேலூயா. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். கர்த்தர் நல்லவர். எரோமியாவை கர்த்தர் தாயில் வயிற்றில் இருக்கும் போதவே என்ன பண்ணுகிறாரா, அறிஞ்சார். கரு உருவாகத்துக்கு முன்பதாகவே பரிசுத்தம் பண்ணினாராம். நம்மையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறா,
தாயின் கருவில் கரு உருவாகத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாட்டு ஒன்று பாடிடலாமா? டைம் ஆயிடுச்சு. சோர்ந்து போகக்கூடாதனால அந்த கவனத்தை திசை தூக்கம் வரக்கூடாதுன்றதுனால அந்த ஒரு சான்ஸ் மாத்திரம் நீங்கள் தான் பாட போறீங்க. பாடுங்க பார்க்கலாம். என் தாய் உருவாகும் முன்னே என் கரு கண்டிடையா, என் தாய் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தீரையா, என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயருருவாகும். அல்லேலூயா. தாய் உருவாகும் முன்னே கர்த்தர் நம்மை என்ன பண்ணுகிறார்? பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவன். தொடர்ந்து இங்கே இந்திய அதிகாரத்தில் வசனங்கள் நம்ம கீழே வாசிக்கும் போது ஆண்டவர் எரேமியாவுக்கு ஒரு அபிஷேகம் வைக்கிறாரு, ஒரு ஆசீர்வாதத்தை, அதாவது ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. வாசிங்களேன், 10 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோடு என்ன பண்ணார் சொன்னார். எரேமியாவை ஆண்டவர் என்ன பண்ண ஒரு திட்டத்திற்காக என்ன பண்ணுகிறார்? எரேமியாவை என்ன பண்ணுகிறார்? தாயின் கருவில் இருக்கும்போதவே தீர்க்கதரிசியாக என்ன பண்ணுகிறாராம்? அபிஷேகம் பண்ணுகிறார். அதுக்கடுத்து நம்ம வசனத்தை வாசித்தோம். அவனை ராஜ்யங்களுக்கு மேல் அவனை ஏற்படுத்தி ஜாதிகளுக்கு மேலும் ராஜ்யங்கள் மேலும் அவனை ஏற்படுத்தினேன் என்று என்ன பண்ணுகிறார்? கர்த்தரை சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நம்மை அபிஷேகித்திருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு நான் நேராக 2வது பாயிண்ட்டுக்கு நேராக நான் கடந்து போகிறேன். சங்கீதம் 139வது வசனம். சங்கீதம் 139 3லேருந்து வாசிங்களேன். 13 நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறேன், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க
அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தருடைய கிரியைகள் அது அதிசயமானவைகள்? அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சும் நம்ம என்ன பண்ணுறோன்னா பல நேரங்களில் சும்மா இருக்கிறோம். அல்லேலூயா. பல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, பல சுகத்தை பெற்றுக்கொண்டு, பல பலனை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணுகிறோம்? அவருடைய கிரியைகளை சொல்ல நம்ம மறக்குகிறோம். வசனம் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டு இருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை நீ என்ன பண்ணினீர்? காப்பாற்றினீர். என் கருவு கலையாதபடிக்கு, என் கருவு அழிந்து போகாதபடிக்கு, என் கருவு சிதையாதபடிக்கு கர்த்தர் கருவை ஆண்டவனா பண்ணுகிறார், காப்பாற்றினார். அடுத்த வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். நான் பிறந்ததே ஒரு பெரிய ஒரு அதிசயம்தான். அல்லேலூயா. நம்ம பிறக்கும்போது வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு நடுவில் என்ன வேணால் நடந்திருக்கலாம். அல்லேலூயா. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லாமல் போய் இருக்கலாம், இல்லைன்னா டிராஃபிக் வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட காரணம் சொல்லலாம், நிறைய காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆனாலும் கர்த்தர் நம்ம இப்படியா பிரமிக்கத்தக்க ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? படைத்திருக்கிறார், காப்பாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அதில் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இப்படியெல்லாம் பிரமிக்கத்தக்க நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். எதற்காக என்று சொன்ன வசனம் இப்போ அடுத்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். அடுத்த வார்த்தை தாவீது இப்படியாக எழுதுகிறாரு, நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. நான் துடிக்கிறதை என்ன பண்ண மாட்டேன்? விட்டு விட மாட்டேன். அல்லேலூயா. யாக்கோபை போல நான் என்ன பண்ண மாட்டேன்? விட மாட்டேன். தாவீதை போல துதிக்கிறதை நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் படைத்த படைப்பே, நான் பிறந்ததே நிறைய பேர் சொல்லுவாங்க, பிறந்ததே ஒரு பெரிய அதிசயம்தான். அப்படி தான் கர்த்தர் நம்ம எல்லாரும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? படைச்சிருக்கிறார். எதற்காக? நான் அவரை துதிப்பதற்காக. உமது உள்ளந்திரியங்கள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். வாசிங்க 15-16. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய கருவை அவருடைய கண்கள் என்ன பண்ணினதான் கண்டது. அவருடைய நோக்கத்திற்காக நம்ம என்ன பண்ணுகிறா? படைத்திருக்கிறார். முதல் பாயிண்ட் என்னங்க? தேவன் உங்களை ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் என்ன பண்ணுகிறா? உருவாக்குகிறா. அல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட்டு 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1-2 வாசிருங்க. ரெண்டாவது பாயிண்ட் கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா, பெத்லகேமன் ஆகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேட்டால் என்னை கொன்று போடுவான். அப்பொழுது கர்த்தர்,
நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் ம் 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 எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, மனிதர்கள் மதிக்காவிட்டாலும் தேவன் என்ன பண்ணுகிறார், அந்த மனிதனை மதிக்கிறார். அல்லேலூயா. மனுஷர்கள் உங்களை மதிக்கலையானாலும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுகிறார், மதிக்கிறார். அல்லேலூயா. அவரை கனம் பண்ணுகிறவரே அவர் என்ன பண்ணுகிறாரா, கனம் பண்ணுகிறார். அவரை கனவீனப்படுத்துகிறவர்களே அவர் என்ன பண்ணுகிறாரு, ஆமாம். அல்லேலூயா. ரொம்ப கர்த்தரை மதிப்போம், ஆனால் கர்த்தரும் நம்மளை என்ன பண்ணுகிறாரு, மதிக்கிறார். அதான் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டுகிறது, மனிதர்கள் மதிக்காவிட்டாலும் கூட கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறார், மதிக்கிறார். தாவீது கர்த்தரை என்ன பண்ணினான், மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான், கர்த்தரை உயர்த்தி கொண்டிருந்தான். ஆனால் சகோதரர்கள் எல்லாராலும் தாவீது என்ன பண்ணான், புறக்கணிக்கப்பட்டான். சகோதரர்கள் யாரும் தாவீது என்ன பண்ணவில்லை, மதிக்கவில்லை, புறக்கணிக்கப்பட்டான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணினா, தாவீதை தான் ஆண்டவர் என்ன பண்ணார், தெரிந்து கொண்டார். தாவீதை தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ராஜாவாக என்ன பண்ணுகிறார், அபிஷேகிக்கிறார். தாவீது அபிஷேகத்துக்கு முன்பதாக ஒரு ராஜாவை என்ன பண்ணுகிறாரு, கீழே தள்ளுகிறாரு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அந்த அதிகாரத்தில் 10 வாசிங்க, 10-11. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லையா என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றார். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த வேணியும் அழகிய கண்களும் நல்ல ரூப உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. சாமுவேல் பார்க்கறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் தாவீது வரத்தை கண்டு, இவன்தான். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவன் என்ன பண்ணுகிறாரு, சாமுவேல் பார்க்குறான், ஈசா பார்க்குற, இவன் தான் ஆளை பார்த்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, உருவத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, இவன் ராஜாவாக இருக்கலாம், இவன் அபிஷேகம் பண்ணதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, அதற்காகத்தான் அவங்க என்ன பண்ணி அழைச்சிருக்க சொல்லி உருவத்தை பார்த்து, ஆளை பார்த்து, அடையாளத்தை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணவில்லை, அபிஷேகம் பண்ணவில்லை. அல்லேலூயா. உள்ளந்திரியங்களை கர்த்தர் ஆராய்ந்து என்ன பண்ணுகிறார், அறிந்திருக்கிறார். இவன் என்னை கனப்படுத்துவான். அல்லேலூயா. இவன் எனக்கு உண்மையாக இருப்பான். அதான் வசனம். அதான் நம்ம இது தலைப்பு, மனிதர்களால் புறக்கப்பட்டாலும் தேவன் அவர்களை என்ன பண்ணுகிறார், மதிக்கிறார். அவர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். அந்த வசனத்தை வாசிச்சிருங்கம்மா. அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றார். அப்பொழுது சாமுவேல் அவன் சகோதரர்கள் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். ராமாவுக்கு போய்விட்டான். அல்லேலூயா. தாவீதை எங்க அபிஷேகம் பண்ணுறாங்க, சகோதரர்கள் மத்தியில், சகோதரர்கள் சுற்றி இருக்கிறதுல வசனம். அதனால தான் தாவீது இப்படியாக ஒரு வார்த்தை எழுதுறான், உன் சத்துருக்கள் மத்தியில் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினாலே என்ன பண்ணுவாராம், அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. சகோதரர்கள் எல்லாம் தாவீதை எப்படி பார்த்தாங்கன்னா, ஒன்றும் இல்லாதவன் சொல்லி அற்பமாக தானே பண்ணாங்க, புறக்கணிச்சாங்க.
தாவீதுக்கு இது உள்ளம் உடைந்ததுனால தான் சகோதரர் கூட என்ன பண்ணல, நேசிக்கவில்லை. சகோதரர்லாம் எனக்கு எப்படி இருக்கிறாங்க, சத்ருவா இருக்கிறாங்களே. கத்தரை துதிச்சா, கத்தரை மகிமைப்படுத்தினா, அதே சத்துருக்கள் மத்தியில் கத்தர் என்ன பண்ணாரா, தாவீது என்ன பண்ணார், அபிஷேகம் பண்ணினார். அதனால் வார்த்தை இப்படியாக எழுதுகிறான், என் சத்துருக்கள் மத்தியில் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர், என் தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ணினீர், என் பாத்திரம் என்ன பண்ணுகிறதா, நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த வார்த்தை அப்படி, அந்த வசனத்தில் என் சத்துருக்கள் மத்தியில் நீர் எனக்கு ஒரு பந்தி என்ன பண்ணினீர், ஆயத்தப்படுத்தினீர், என் தலையை என் சத்துருக்கள் மத்தியிலே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினீர், என் தலையை எண்ணெயினால் என்ன பண்ணினீர், அபிஷேகம் பண்ணினீர், என் பாத்திரம். தாவீது அப்படியே சொல்லலாம் பா, அந்த என் 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 எனக்கு தான், எனக்கு தான், என் சத்துரு தான். யார், சகோதரர்கள் தான் என் சத்துரு மத்தியிலே எனக்கு நீ அபிஷேகம் யாருக்கு தந்தீர், எனக்கு தான் தந்தி. யாருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என்னுடைய பாத்திரம் தான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கத்தரை நம்ம மகிமைப்படுத்துவோமானா, அதே சத்துருக்கள் மத்தியிலே கத்தர் உங்களையும் என்ன பண்ணுவா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாக. இன்னொரு வார்த்தை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 வாசிச்சிருங்களா 6 வரைக்கும். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலனில்லை. மனுஷர்கள் பார்க்கணும்னு என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தான தர்மம் செய்யாதீங்க, அதில் உங்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, பரலோகத்தில் எந்த ஒரு நன்மையும் இல்லை. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீடுகளிலும் செய்வது போல உனக்கு முன்பதாக தாரை ஊதுவிடாதே. மூணு, உன் தர்மம் அந்தகாரமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை இடது கை அறியா இருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் என்ன பண்ணுவாரா, பலனளிப்பா. அல்லேலூயா. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் கத்தனா பண்ணுவா, பதிலளிப்பா. மனுஷரால் மதிக்காவிட்டாலும் கத்தனா பண்ணுவா, நம்ம என்ன பண்ணுவா, மதிக்கிறா. அல்லேலூயா. மனுஷர் நமக்கு பாராட்டணும், மனுஷர் நம்ம கையை தட்டணும், ஐயோ இவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, பண்ணக்கூடாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனம் இப்படியாக சொல்ல, அப்பொழுது அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது நீயோ வெளியரங்கமாய் கத்தனா பண்ணுகிறாரா, பலன் அளிக்கிறா. கத்த ஜபத்துக்கு என்ன பண்ணுகிறா, பதில் அளிக்கிறார். பல முறை நம்ம என்ன பண்ணலாம், சோர்ந்து போகலாம். நீ ஜெபிச்சு கொண்டே இருக்கிறியா, இன்னும் உனக்கு ஜபத்துக்கு கத்தனா பண்ணலை, பதில் கொடுக்கல. புறஜாதியை நம்மளை பார்த்துனா பண்ணலாம், கேட்கலாம். அல்லேலூயா. ஏன்னா அவங்க நம்மளை என்ன பண்ணுறாங்க, வெளியே பார்க்குறாங்க, நம்ம ஜெபிக்கிற ஜபத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. நீ ஜெபிச்சு கொண்டே இருக்கிறே, ஏன் இன்னும் பதில் வரல, ஏன் இன்னும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலை,
மற்றவங்க பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதே போல் மற்றவங்களை பார்க்குறபடிக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் இது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் என்ன பண்ணுவாரா, பலன் அளிப்பார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிடுங்க. கலாத்தியர் 1:10. அதுக்கப்புறமா ஒரே ஒரு பாயிண்ட் சிம்பிளாக நான் இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ளே நான் முடிச்சிடுறேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை இதை எடுத்து, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அல்லேலூயா. மனுஷரை நம்ம மகிமைப்படுத்துவது நல்லதல்ல. கர்த்தரை நம்ம என்ன பண்ண வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. மனுஷரை நம்ம நாடி தேடி போகாம, மனுஷரை நம்ம கனப்படுத்தாமல் கர்த்தரை நம்ம என்ன பண்ண வேண்டுமா, கனப்படுத்த வேண்டும். மனுஷரை புகழ்வதை விட கர்த்தரை நம்ம என்ன பண்ண வேண்டும், துதிக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுவாங்க, எது என் தலைவன், என் ராஜா, என் தளபதி. அதெல்லாம் மனுஷரை புகழ்றதை விட நம்ம யாரை நாடி தேடி போகிறோம்? ஆமென். ஜீவன் கொடுத்தவர் நமக்காக மரித்திருக்கிறார். அவரை தேடி நம்ம என்ன பண்ண வேண்டும். அவர்களிடத்திலிருந்து நம்மளுக்கு எந்த ஒரு மதிப்பும் நம்மளுக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறார், மதிக்கிறார். மூன்றாவதாக, முதல் பாயிண்ட்டு, தேவன் உங்களை ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் என்ன பண்ணுகிறார், உருவாக்குகிறார். ரெண்டாவதாக, அந்த நோக்கத்தில் மனிதர்கள் மதிக்காவிட்டாலும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறார், மதிக்கிறார். மூன்றாவதாக, தேவன் நமது பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசாயா 40வது அதிகாரம் நினைக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வரும் பாருங்க. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகையை போல சிட்டைகள் அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. நம்ம மேலே இருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தில் நம்ம வாசித்தோம், ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாய் இருப்பார். எப்போ பலனாய் இருப்பார்னா, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது தான். இந்த ஒரு மாதம் நான் காத்திருந்தால் தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், எனக்கு பலனை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்த அதிகாரத்தில், இது ஏசாயா 41ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 10வது வசனம். 41. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை நான் பண்ணுவேன், தாங்குவேன். அல்லேலூயா. அந்த நோக்கத்துக்காக நம்ம சரியாய் நம்ம ஓடும்போது, அந்த நோக்கத்தில் மனிதர்கள் மதிக்காவிட்டாலும் கூட கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறார், மதிக்கிறார். ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார், பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் நம்மை தாங்குகிறார். அல்லேலூயா. மீன் கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இன்னும் 2 வசனத்தை மாத்திரம் வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10-13 வரைக்கும் வாசிச்சிடுங்க. அடுத்தது 2 கொரிந்தியர் 12:7-10 ஒருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க. பிலிப்பியர், என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடினாலே
கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய என்ன கொண்டு இருக்கிறீர்கள்? சமயம் மாத்திரம் எனக்கு உங்களுக்கு நேரிடுவதில்லை. என் குலைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். கர்த்தர் நல்லவர். அந்த வசனத்தை வார்த்தை இப்படியாக சொல்லுகிற, கர்த்தர் என் பலன். அல்லேலூயா. அவர் எனக்கு பலன் கொடுப்பார். கர்த்தராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7லிருந்து மட்டும் வாசித்து முடிச்சிடலாம் சீக்கிரம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7லிருந்து. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டக்கூடிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தப்படாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குத்தும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. என்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் என்ன பண்ணுகிறதா கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. அவரை உயர்த்தாதபடிக்கு. அல்லேலூயா. நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் அடையாளங்களை செய்த அநேக அப்போஸ்தல புஸ்தகங்களை என்ன பண்ணி நான் எழுதினான். அநேக ஊழியக்காரரை என்ன பண்ணினான் உருவாக்கினான். இப்போ ஒரு ஊழியக்காரர் கூட உருவாக்கலை, ஒரு சபையை கூட உருவாக்குகளை. ஆனாலும் என்ன பண்ணுகிறார், அவருடைய பேர் என்ன பண்ணினார்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார்கள் முன்னாடி போட்டுக்கிறாங்க. சில ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் அப்போஸ்தலன் அங்கே பவுலுக்கு அவரை உயர்த்தாதபடிக்கு அவருக்கு ஒரு முள் என்ன பண்ணுதான் கொடுக்கப்பட்டிருக்கிற. அந்த முள் அவனை குத்தி கொண்டே இருக்கும். அது சாத்தானுடைய தூதனாய் என்ன பண்ணுகிறதா இருக்கிறது. ஆனால் அடுத்த வசனம் கர்த்தர் இப்படியாக சொல்லுகிற பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணினேன் வேண்டிக். அப்பா, அந்த முள் என்னை குத்தி கொண்டு இருக்குதே ஏசப்பா, அந்த முள் என்னை குத்தக்கூடாது என்று சொல்லி பவுல் என்ன பண்ணுகிறான் இயேசுவின் இடத்துல ஜெபம் செய்து கொண்டிருக்க. அடுத்தது அவனுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா மறுவார்த்தை கொடுக்கிறாரு. அதற்கு கர்த்தர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான் பலவீனமாய் இருக்கிறான், அது வெளிக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாருப்பா, என் கிருபை உனக்கு போதும். இந்த வெளி நீங்கணும்னு என்று சொல்லி நீ பார்க்காத, அது குத்தி கொண்டே தான் இருக்கும். ஆனால் என் கிருபை உனக்கு இருக்கிறது, என் கிருபை உன்னோடு கூட இருக்கிறது. அந்த கிருபை உன்னுடைய பலவீனங்களை நீங்க செய்யும். அல்லேலூயா. அந்த கிருபை உன்னுடைய பலவீனங்களை உன் வெளியே நீங்க செய்யும். அது உன்னை காத்துக்கும், உன்னை பலப்படுத்தும். வாசிச்சு முடிச்சிருங்க. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் என்ன பண்ணினேன் மேன்மை பாராட்டினேன். அல்லேலூயா. முதல் பாயிண்ட், கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவனா பண்ணினா உருவாக்கினார். 2வதாக, மனிதர்கள் மதிக்காவிட்டாலும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுகிறார் மதிக்கிறார். 3வதாக, கர்த்தர் உங்களுக்கு பலனை ஆண்டவனா பண்ணுகிறார் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு 5 ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணோம் பார்த்து யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 3 செய்தியோட பாயிண்ட் 5. ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஒரு ஆசீர்வாதம் கையை பிடிச்சி சொன்னீங்களே. தேவன் உங்களை என்ன பண்ணுவார் கனப்படுத்துவார். ஃபர்ஸ்ட். 2வதாக, உங்கள் உழைப்புக்கு பலன் கிடைக்கும். 3வதாக, உங்கள் சோர்வுக்கு பதிலாக புது பலன் கிடைக்கும். அல்லேலூயா.
சோர்வுக்கு பதிலாக பவுல் சொல்லுகிற, ஆண்டவர் அந்த பலன் என்னை குத்தி கொண்டே இருக்குதுப்பா, அந்த முள் என்னை குத்தி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார் பவுலை பார்த்து, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. அதனால தான் வசனம் இப்படி, அதனால தான் அந்த ஆசீர்வாதம் இப்படியாக நான் சொல்லுகிறேன். சோர்வுக்கு பதிலாக புது பலன் ஆண்டவர் நான் பண்ணுகிறார், கொடுக்கிறார். நாலாவதாக, மனிதர்கள் காணாததை தேவன் கண்டு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதத்தை, என்னுடைய கனத்தை மனிதர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, நான் செய்கிறதை மனுஷர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். அதுதான் நம்ம இப்படியாக பார்த்தோம். நீங்கள் தானம் தர்மம் செய்யும்போது மற்றவங்க பார்க்குறாங்க என்று சொல்லி நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் செய்கிறது இந்த வலது கைக்கு செய்கிறது இந்த இடது கைக்கு என்ன பண்ணக்கூடாதா, தெரியக்கூடாது. இப்படியா தெரியாது இருக்கிறதை கர்த்தர் கந்து என்ன பண்ணுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்வது எத்தனை பேருக்கு பிடிக்கிறது? யாரும் நீங்கள் மற்றவங்களுக்கு, அதாவது நான் இவங்களுக்கு கொடுத்தா அப்படி சொல்லி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. நீங்கள் செய்யுங்க, யாருக்கும் தெரியப்படுத்தாதீங்க. அவர் பார்த்து உங்களை என்ன பண்ணுவா, ஆசீர்வதிப்பா. தான தர்மம் செய்யும் போது வலது கை செய்து இடது கைக்கே என்ன பண்ணக்கூடாதா, தெரியக்கூடாது. ஆனால் கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணார், அவர் பார்ப்பார், அவர் கண்டு உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அதான் அந்த வசனம், அது வார்த்தை, மனிதர்கள் காணாததை தேவன் கண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். மனிதர்கள் பார்க்க மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் பார்த்து உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அஞ்சாவதாக, நீங்கள் அழைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் உங்களுக்கு வல்லமை ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இந்த 5 பாயிண்ட்டும் சரி, செய்தியோட 3 தலைப்பும் சொல்லுங்க யாருன்னா. என்ன சொல்லுங்களேன். இல்லை, நீங்கள் யார் ஃபஸ்ட்டு முதல்ல சொல்கிறீங்களோ அந்த 5 ஆசீர்வாதமோ செய்தியோட 3 தலைப்போ யார் சொல்கிறீங்களோ, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் தலைமை போதரோட கையால் உங்களுக்கு ஒரு பரிசு நான் என்ன பண்ணுறேன், நான் கொடுக்குறேன். சரி, 5 ஆசீர்வாதம் சொல்லுங்க. உழைப்புக்கு தக்க இருங்க. யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க, ஒருத்தரா சொல்லுங்க, ஒருத்தரா. ஃபஸ்ட்டு சொல்லுங்க. ஃபஸ்ட் யார்? இல்லை நான் கேட்கட்டுங்களா, நானே பார்த்து கேட்கட்டுங்களா, ஆளை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு யார் சொல்லுன்ட்டு. ஸ்டீவன் சொல்லுப்பா ஃபஸ்ட்டு. அக்ஷயா ஃபஸ்ட்டு. ஈஸி. தேவன் உங்களை கனப்படுத்துவா. ரெண்டாவதாக நான் சொல்லிடுறேன், அப்படியே எழுதிக்கிறீங்களா, எழுதிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இன்னொன்று மற்றவங்க பெரிய பெரிய ஊழியக்காரர் சொல்கிறது போல் யூடியூப்பை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க, எழுதிக்குவாங்க. அல்லேலூயா. தேவன் உங்களை கனப்படுத்துவார் முதலாவதாக. ரெண்டாவதாக, உங்கள் உழைப்புக்கு பலன் உண்டாகும். மூன்றாவதாக, சோர்வுக்கு பதிலாக புதிய பலன் கிடைக்கும். நாலாவதாக, மனிதர்கள் காணாததை தேவன் கண்டு ஆசீர்வதிப்பார். அஞ்சாவதாக, நீங்கள் அழைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம கண்களையும் முடியும், நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கிடுவோம். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்துக்கு உண்டான அந்த வாக்கு தத்தம் கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். யோசப்பா, நீர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த 5 ஆசீர்வாதமும் ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்தில் மக்களுக்கு நீர் கொடுக்க போகிற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. உம்முடைய நாம மகிமைப்பட்டு ஆண்டவர் அவங்க சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் அவங்க கனமடைய வேண்டும்.
ஆண்டவரே உம்முடைய கண்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும், புது பலன் அடைய வேண்டும். எஸ்ஸப்பா நீர் அப்படியாய் அவர்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தினாலே நான் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.